டெட் ஆஃப் வின்டர் 2025ல் ரிலீஸ் ஆன ஒரு த்ரில்லரான ஒரு படம் தான் இது. வீட்டில் ஒரு அம்மா ஜன்னல் வழியாக பார்த்த மாதிரி உக்காந்துருக்காங்க. டேபிளில் இருக்கிற இரும்பு பெட்டியை பார்க்குறாங்க. இந்த பாட்டி தான் நம்ம படத்துடைய ஹீரோயின். எழுந்து வந்து ஒரு ஃபோட்டோவை எடுத்து பார்க்குறாங்க. அந்த ஃபோட்டோவில் ஒரு ஜோடி இருக்கிறாங்க. ஃபோட்டோவை பார்த்துட்டு அதை பேக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. வீட்டை பூட்டிட்டு பேக் எடுத்துக்கிட்டு காரில் ஏறி உட்காராங்க. பேக்கெட் இருந்த அந்த ஃபோட்டோவை எடுத்து முன்னாடி மாட்டி வச்சுட்டு காரை எடுத்துட்டு கிளம்புறாங்க. கார் ஒரு பெட்ரோல் பங்க்குக்கு வருது. பாட்டி காருக்கு பெட்ரோல் போடுறாங்க. கார் திரும்பவும் ஒரு ஹைவேஸில் போயிட்டுருக்கு. ஊரே பனி பிரதேசமாக இருக்குது. கார் ஒரு பாலத்துக்கு மேலே போயிட்டுருக்கு. கீழே இருக்கிற இடம் பனியில் உறைஞ்சி போய் இருக்கு. கார் ஒரு காட்டுக்குள்ளே போகுது. அங்கே ஒரே பனிப்பொழிவாக இருக்குது. கார் ஒரு இடத்துல நின்று மேப்பை எடுத்து பார்க்குறாங்க. பாட்டி காரை விட்டு வெளியே வந்தும் பார்க்குறாங்க. இது ஒரு டெட் எண்ட். மறுபடியும் காரை எடுத்துட்டு ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. காரை நிறுத்திட்டு நடந்து போகிறாங்க. அங்கே இருக்கிற ஒரு ட்ரக்கில் கன்று இருக்குது. கீழே ரத்தமும் சிந்தி கிடக்கு. பாட்டி அதை பார்க்குறாங்க. அங்கே ஒருத்தர் விறகு வெட்டிக்கிட்டு திரும்பவும் பாட்டியை பார்த்துட்டு பயந்து போகிறாரு. சாரி, நான் உங்களை பயமுறுத்தலைன்னு பாட்டி சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு அந்த பெரியவர் கேட்கவும், மீன் பிடிக்க வந்தேன்னு பாட்டி சொல்கிறாங்க. நீங்கள் மட்டுமான்னு பெரியவர் கேட்கவும், ஆமாம், ரொம்ப நாள் முன்னாடி என் ஹஸ்பண்ட் கூட வந்தேன்னு சொல்கிறாங்க. லேக் ஹில்டா எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. மலைக்கு பின்னாடி தான்னு பெரியவர் சொல்கிறாரு. சரின்னு பாட்டி கிளம்புறாங்க. கிளம்பும்போது, உங்களுக்கு எதுவும் இல்லையே, இங்கே ரத்தம் சிந்தி கிடக்கு, அதான் கேட்டேன்னு சொல்கிறாங்க பாட்டி. அது மானுடைய ரத்தம்னு சொல்கிறாரு பெரியவர். பாட்டியும் கிளம்புறாங்க. கார் ஏரிக்கு வந்து நிற்கிது. பாட்டி ஏரியை பார்க்குறாங்க. அதே ஏரியில் ஒரு சூரிய ஒளி அடிக்குது. 2 பேர் ஏரியில் நடந்து வராங்க. பாட்டியும் ஏரியில் நடந்து வராங்க. சுற்றி பார்க்குறாங்க. 2 பேர் சூரிய ஒளியில் நடந்து வந்தாங்கல்ல, அது பாட்டியும் அவங்க ஹஸ்பண்டும் தான். சின்ன வயசில் நினைவுகளை நினச்சி பார்க்குறாங்க. அழுதுகிட்டே பாட்டி ஐஸ் குத்தி ஓட்ட போடுறாங்க. அது எப்படி பண்ணணும்னு ஹஸ்பண்ட் சொல்லி கொடுத்துட்டு நினச்சி பார்த்துட்டு உட்காடுறாங்க. தூரத்தில் ஒரு கன் ஷாட் கேட்குது. பாட்டி அதை பார்த்துட்டு நடந்து போகிறாங்க. மறுபடியும் கன் ஷாட் வருது. ஓடி போய் கார் கிட்ட ஒழிஞ்சிக்கிறாங்க. தூரத்தில் ஒருத்தன் யாரையோ துரத்திக்கிட்டு வந்து சுடுறான். கன்னை காட்டி மிரட்டி அந்த பெண்ணை கூட்டிட்டும் போகிறான். பாட்டி ஃபோனில் டவர் கிடைக்குதான்னு பார்க்குறாங்க. டவர் கிடைக்கல. எல்லா பொருளையும் எடுத்துட்டு காரில் போட்டுட்டு கிளம்புறாங்க ஏரியை விட்டு. மேலே ஏறும்போது கார் ஏறல. மேடு பகுதியாக இருக்குது. காரை அப்படியே நிறுத்திட்டு காரை விட்டு இறங்குறாங்க. அடுத்த சீனில் ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. அதை பெரியவர் காரை எடுத்துட்டு எங்கேயோ போகிறாரு. அதை பாட்டி பார்த்துட்டு வீட்டுக்கிட்ட போயிட்டு கதவை திறக்க பார்க்குறாங்க. முடியல. சைடில் ஒரு கதவை திறக்க பார்க்குறாங்க. சத்தம் கேட்டு வீட்டுக்குள்ளே அண்டர் கிரவுண்ட்லேருந்து யாரோ சத்தம் போடுறாங்க. ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறாங்க. உள்ள ஒரு பெண்ணை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. உனக்கு அடிபட்டு இருக்கான்னு அந்த பாட்டி கேட்கவும், இல்லைன்னு அந்த பொண்ணு தலையாட்டுறா. கார் வர சத்தம் கேட்டு பாட்டி ஓடி போய் வீட்டோட பின்பகுதியில் ஒளிஞ்சிக்கிறாங்க. கார்லேருந்து ஒரு பொண்ணு துப்பாக்கியை எடுக்கிறா. இன்னொரு கார்ல இருந்து பெரியவர் வீட்டுக்குள்ளே போகிறாரு. பொண்ணு கீழே இருக்கிற மரம் சந்து வழியாக பார்க்குறா. கட்டி வச்சிருக்க பொண்ணு இருக்காளான்னு. சாப்பிட கொடுத்தியான்னு கேட்கவும், இல்லைன்னு பெரியவர் சொல்கிறாரு. பாட்டி சைடு ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறாங்க பேசுகிறத. உள்ள 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. பாட்டி ஜன்னலில் நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு எழுதுறாங்க. பொண்ணும் தலையை ஆட்டுறா. பாட்டி ஏரிக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க. ட்ரக் பின்னாடி இருக்கிற பொருளை பார்க்குறாங்க. அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வருது. உடம்பு முடியல, ரத்தமாக வருது. கீழே கிடக்கிற க்ளவுஸை பார்க்குறான். அண்டர் கிரவுண்டில் பொண்ணு இருக்காளான்னு பார்க்குறா. கண்ணாடியில் எழுதி இருக்கிறதையும் பார்த்துடுறான். பாட்டி நடந்து போன கால் அச்சையும் பார்க்குறா. க்ளவுஸை எடுத்துகிட்டு வந்து பெரியவர்கிட்ட இது என்னன்னு கேட்குறா. மிட்டன்னு பெரியவர் சொல்லவும், அது எனக்கு தெரியாதா, இது யாருதுன்னு கேட்டேன்னு பொண்ணு கேட்குது. எனக்கு தெரியாதுன்னு. ஒருவேளை இந்த லேடியை அதை விட்டுட்டு போயிருக்கலாம்னு சொல்லவும், யார் அந்த லேடின்னு இந்த பொண்ணு கேட்குறா. அவங்க இங்கே 2 செகண்ட் தான் இருந்தாங்க. ஏரிக்கு வழி எப்படி போகணும்னு கேட்டாங்க. அதான் சொன்னேன். துப்பாக்கி எடுத்துட்டு பொண்ணும் பின்னாடியே கிளம்புறா. ஏரியில் சின்ன வீடு மாதிரி இருக்கு. அதுலேருந்து புகையா வருது. 2 பேரும் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கிட்ட போகிறாங்க. பொண்ணு தூரத்திலேயே நின்றுடுறா. பெரியவர் கிட்ட போகிறாரு. பனி உடஞ்சி தண்ணியில் விழுந்துடுறாரு. எல்லாம் பாட்டி பண்ண வேலை தான் இது. இந்த பொண்ணு பெரியவரை காப்பாற்ற பாட்டி தூரத்துல இருந்து இதை பார்த்துட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. பொண்ணை தேடுறாங்க. இல்ல. அண்டர் கிரவுண்ட்ல கதவை உடைச்சிட்டு கீழே விழுறாங்க. எழுந்து போய் பொண்ணோட வாயை திறக்கிறாங்க. கையில செயின் போட்டு பூட்டி வச்சிருந்ததை பார்த்துட்டு எழுந்து போறாங்க. என்னை விட்டுட்டு போகாதீங்கன்னு பொண்ணு சொல்லவும், இல்ல நான் போகல, நான் போய் எதையாவது எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு மேலே போய் ட்ரெஸ் எல்லாத்தையுமே பாத்ரூம்ல தண்ணியில நினைக்கிறா. தீப்பெட்டி எல்லாம் தண்ணியில போடுறா. எரிஞ்சிருக்கிற தீயை தண்ணியை ஊற்றி அணைக்கிறா. வீட்டை விட்டு வெளியே வரும்போது வில்லி தூரத்துல இருந்து பாட்டியை ஷூட் பண்றா. பாட்டி கீழே விழுந்துடுறாங்க. திரும்பவும் ஷூட் பண்ணவும் பாட்டி கார் பின்னாடி ஒளிஞ்சிக்கிறாங்க. வில்லி ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கிறா. புல்லட் காலி. லோட் பண்ண கேப்ல பாட்டி காட்டுக்குள்ள ஓடுறாங்க. இருந்தாலும் இந்த வில்லி ஷூட் பண்ணிடுறா. வில்லி வீட்டுக்குள்ள வந்து தண்ணி எல்லாம் நிறுத்துறா. தீப்பெட்டியே காணோம். இதெல்லாம் எப்படி காய வைப்பேன்னு புலம்புறா. பாட்டி ஓடி போய் அவங்க ட்ரக்ல மருந்து பெட்டி இருக்கான்னு பாக்குறாங்க. இல்லைன்னு ஐஸை எடுத்து புல்லட் பட்ட இடத்துல வைக்கிறாங்க. வைக்கும்போது கையில இருந்து மோதிரத்தை காணும்னு தேடுறாங்க. கிடைக்கல. ட்ரக்ல இருந்து இரும்பு பெட்டி எடுத்துட்டு ஏரிக்குள்ள ஓடுறாங்க. மீன் பிடிக்கிற இடத்துல இருக்கான்னு தேடுறாங்க. இல்லை. பழசை யோசிச்சு பார்க்குறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஒரு கிஃப்டை டேபிள் மேலே வச்சிருக்காரு.
அதை திறந்து பார்க்குறாங்க, உள்ள இந்த மோதிரம். பாட்டி அதை நினைச்சு பார்த்து அழுகுறாங்க. கீழே கிடந்த பிஸ்டலை எடுத்து புல்லட் இருக்கான்னு பார்க்குறாங்க. ஒண்ணே ஒன்று தான் இருக்கு. கன்னை எடுத்து கோட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு போகிறாங்க. இவங்க 2 பேரும் காரை ஆன் பண்ணி உள்ளே உக்காந்து ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹே, டைம் ஆச்சு, எழு வா போலாம்னு பெரியவரை கூப்பிட்டுட்டு போறா. அவரு ட்ரெஸ்ஸு போடாம நிர்வாணமா வீட்டுக்குள்ள போறாரு. உள்ள போய் 2 பேரும் ட்ரெஸ்ஸை போடுறாங்க. எனக்கு ப்ளீடிங் ஆகுது, அந்த பொண்ணை வச்சு வேலையை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியே வராங்க. அந்த பொண்ணை கூட்டிட்டு கார்ல பொண்ணை லாக் பண்றாங்க. பெரியவர் என் கன்னை காணோம்னு சொல்றா. ஒரு கன்னை ஒழுங்கா வச்சுக்க தெரியாதான்னு சொல்லி அடிக்கிறா. பெரியவர் ஒரு லக்கேஜை இழுத்துட்டு ஏரிக்குள்ள போறாரு. பாட்டி இதை பார்த்துட்டு இருக்கும்போதே கார் போற சவுண்டு கேட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. பொண்ணை தேடுறாங்க, பொண்ணு இல்லை. கபோர்டை திறந்து மெடிசனை எடுத்து கைக்கு அவங்களே வைத்தியம் பார்க்குறாங்க. மீன் தூண்டில் முள்ள கட் பண்ணி நூல் கோத்து கையை தைக்கிறாங்க. பாட்டி வெளியே வந்து கார்க்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்குறாங்க. டோர் திறக்க பார்க்காங்க, திறக்க முடியல. கீழே கிடக்கிற சுத்தியில எடுத்துட்டு வந்து கண்ணாடியை உடைச்சி டோரை திறந்து உள்ள வயர்லெஸ்ல பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட பேச ட்ரை பண்றாங்க. யாரோ ஒருத்தருக்கு லைன் கிடைச்சிருக்கு. அவங்க கிட்ட விஷயத்த சொல்லி ஹெல்ப் கேட்கும்போது பெரியவர் வந்துடுறாரு. பாட்டியை இழுத்து போட்டு அடிக்கிறாரு. பாட்டி தப்பிச்சு சுத்தியல்ல பெரியவர் காலையே கொத்துறா. பெரியவர் கீழே விழுந்ததும் பாட்டி கன்னை காட்டி மிரட்டுறாங்க. என்னை சுட்டுடாத, என் பொண்டாட்டி தான் உன்னை கொல்ல சொன்னான்னு. என் பொண்டாட்டிக்கு உடம்பு முடியல, அதனால அந்த பொண்ணை கொன்று அவ கிட்னி எடுக்கணும்னு தான் இதெல்லாம் செய்கிறான்னு எல்லாத்தையுமே சொல்லிடுறான். சரி, பொண்ணை எங்கே கூட்டிகிட்டு போயிருக்கான்னு கேட்கவும் உன்னை தேடி தான் போனான்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன், என்னை விட்டுட்டுன்னு பெரியவர் சொல்லிட்டு பாக்கெட்ல இருந்து மோதிரத்தை எடுத்து பாட்டிக்கிட்ட கொடுத்துட்றாரு. பாட்டியும் அதை வாங்கிக்கிறாங்க. பெரியவரை போக சொல்கிறாங்க. பெரியவர் மெல்ல கார் கிட்ட வந்து அவர் வச்சிருந்த மீதி புல்லட்டை கார் மேலே வச்சுட்டு எடுத்துக்க சொல்கிறாரு. பெரியவர் காரை எடுத்துட்டு போகிறாரு. பாட்டியும் அவரை பரிதாபமாக பார்க்குறாங்க. பெரியவர் காரை ஓட்டிட்டு போகிற வழியில் வில்லி, அதாவது அவருடைய மனைவி வந்துடுறாங்க எதிரில். காரை விட்டு இறங்கி, நீ இங்கே என்ன பண்ணுற? உன்னை அவளை கொல்லத்தானே சொன்னேன், நீ தனியாக என்னை விட்டுட்டு காரை எடுத்துட்டு எங்கே போகிறேன்னு கேட்குறா. நீ பண்ணுறது தப்புன்னு பெரியவர் எல்லாத்தையுமே சொல்லவும், எனக்கு வேற வழி தெரியலன்னு வில்லி பொறுமையா இரு, நம்ம சர்ஜன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லவும், பொண்ணை விட்டுடுன்னு பெரியவர் சொல்றாரு. கோவப்பட்டு பெரியவரை சுட பார்க்கறா. பாட்டி பிஸ்டல்ல புல்லட்டை லோட் பண்றாங்க. அவங்க ட்ரக்ல இருந்த போட்டோவை எடுத்துக்கிறாங்க. ட்ரக் நியூட்ரல்ல வச்சுட்டு யோசிக்கிறாங்க. இவங்க மாசமா இருக்கும்போது டெலிவரி பெயின் வருது. அப்போ ஹஸ்பண்ட் அவரை அந்த ட்ரக்ல தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறத நினைச்சு பார்க்குறாங்க. நினைச்சு பார்த்துட்டு ட்ரக்கை பின்னாடி தள்ளி விடுறாங்க. ட்ரக் ஏரிக்குள்ள போகுது. பெட்ரோல் டேங்கை கலட்டி உள்ள துணியை வச்சு பற்ற வச்சுட்டு ஓடுறாங்க. கொஞ்ச நேரம் எரிஞ்சிட்டு நெருப்பு அணைஞ்சிடுது. பற்ற வைக்க கிட்ட போகும்போது திரும்பவும் பத்தி எரியுது. பாட்டி திரும்பி ஓடவும் ட்ரக்கு வெடிக்குது. ஏரியில் ஓரமா ஒரு ட்ரக் வருது. பாட்டி காட்டுக்குள்ள இருந்து ஓடி வந்து ட்ரக்கை வழிமறைச்சி நிக்கிறாங்க. ட்ரக்ல இருந்து 2 பேரும் கண்ணோட இறங்கி பேசுறாங்க. பாட்டி நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. உங்ககிட்ட வெப்பன் இருக்கான்னு கேட்கவும் பாட்டி உள்ள இருந்து ஒரு பிஸ்டலை எடுத்து கொடுக்குறாங்க. கூட வந்தவங்க அந்த பிஸ்டலை வாங்கிக்கிட்டு 3 பேரும் ட்ரக்ல ஏறி அந்த வீட்டுக்கு போறாங்க. 3 பேரும் கார்ல உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே உட்காந்துட்டு இருக்கிறது, வா உள்ள போய் பார்க்கலாம்னு சொல்றான் ஒருத்தன். இல்ல, கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம்னு பாட்டி சொல்றாங்க. சொல்ல சொல்ல 2 பேரும் இறங்கி போறாங்க. சரி, கவனமா இருங்கன்னு பாட்டி சொல்றாங்க. நீ கார்லயே உட்காருன்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்றான். கார் கிட்ட போறாங்க, எந்த பதிலும் இல்ல, அமைதியா இருக்கு. ஒருத்தன் கார் கதவை திறக்கிறான். வீட்டு பின்னாடி இருந்து வில்லி எல்லாரையுமே ஷூட் பண்றான். இவங்க 2 பேருமே இறந்து போறாங்க. பாட்டி காரை டேஷ்போர்ட்ல திறக்கிறாங்க, முடியல. பிஸ்டலை எடுத்துக்கிட்டு கீழே இறங்கி கண்மூடித்தனமா ஷூட் பண்றாங்க. வில்லி காலில் அடிப்படுது. தவழ்ந்து போய் ரைஃபிள் எடுக்க பாக்குறா. பாட்டி ஓடி போய் அந்த ரைஃபிளை எடுக்க பாக்கிறதுக்குள்ள வில்லி ஷூட் பண்ணிடுறான். கார் முன்னாடி நின்று உள்ள பாக்குறா. பெரியவர் இறந்து கிடக்குறாரு. பாட்டி ஓடி போய் வீட்டு பக்கம் ஒளிஞ்சிக்கவும் வில்லி வீட்டு மேல ஷூட் பண்ணிடுறா. பொருள் எல்லாம் பாட்டி மேல விழுது. ஃபிளாஷ்பேக்ல ஹஸ்பண்டுக்கும் பாட்டிக்கும் வயசாகி போச்சு. உனக்காக ஃப்ரைட் ரைஸ் செய்ய போறேன்னு சொல்லி முட்டையை உடைச்சி செய்யறாங்க. பாட்டி பேசிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் பதில் எதுவும் பேசாம இருக்கிறாரு. ஹஸ்பண்ட் கிட்ட போய் பாக்குறாங்க. ஹஸ்பண்ட் இறந்துடுறாரு. இங்க ராத்திரி நேரம். இறந்தவங்க உறைஞ்சி போய் கிடக்குறாங்க. உள்ள பாட்டியும் பொண்ணையும் கட்டி போட்டு வச்சிருக்கான் வில்லி. மயக்கம் தெளிஞ்சு அவ கொல்லலன்னு புலம்புறாங்க. அவ நம்மள என்ன பண்ண போறான்னு பொண்ணு கேட்கவும் எனக்கு தெரியலன்னு பாட்டி சொல்றாங்க. அவ ஹாஸ்பிட்டல் போயிருப்பா, திரும்பி வருவா, என்னால சாக முடியாதுன்னு பொண்ணு சொல்லுது. அழாத, உன் பேர் என்னன்னு பாட்டி கேட்கவும் லியான்னு பொண்ணு சொல்லவும், லியா என் ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச பேருன்னு பாட்டி சொல்றாங்க. மேல சத்தம் கேட்கவும் அவ வந்துட்டான்னு சொல்லி பாட்டி எழுந்து செயின் எங்க மாட்டி இருக்குன்னு பார்த்துட்டு இரும்பு பெட்டியை தேடுறாங்க. அது மேல இருக்குன்னு பொண்ணு சொல்லவும் பாட்டி போட்டிருந்த ஷூவை கலட்டி மேல வீசுறாங்க. பெட்டி கீழே விழல. பொண்ணுகிட்டையும் ஷூவை வாங்கி மேல வீசுறாங்க. ஒரு வழியா பெட்டி கீழே விழுது. பெட்டியோட கைப்பிடியை கலட்டி செயின் மாட்டி இருக்கிற ஆணியை திருகி கலட்டி ஆணியை பொண்ணுகிட்ட தூக்கி போட்டுட்டு வச்சுக்கோன்னு சொல்றாங்க. பாட்டி ஒரு வழியா போராடி செயினை எடுத்துடுறாங்க வெளியில. ஷூவை எடுத்து பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு தானும் ஷூ
ஷூவை போட்டுக்கிட்டு பொண்ணுக்கு ஷூ போட்டு விட்டுட்டு படி மேல ஏறி மேல போய் கதவை திறக்க பாக்குறாங்க. பட் லாக் போட்டு இருக்கு. சரின்னு அண்டர் கிரவுண்ட் கதவை திறந்துட்டு வெளியே எட்டி பாக்குறாங்க. வில்லி வந்து நிக்கிறா. வில்லிய பார்த்ததும் பாட்டி உள்ளேயே போயிடுறாங்க. வில்லி கதவை மூடுறா. உன் ஹஸ்பண்ட் உடைய அஸ்தியை இந்த பெட்டியில வச்சிருக்கேன், இது ஏரியில கரைச்சிடணும்னு, அதுக்கான மேப் இதுன்னு சொல்லி ஒருத்தர் கொடுக்குறாரு. நீங்க தப்பா நினைக்கலன்னா நாங்க ஒன்னு கேட்கவான்னு சொல்லி அந்த ஏர் என்ன ஸ்பெசிக்கல்னு கேக்குறாரு. பாட்டி சிரிச்சுக்கிட்டே மேப்பை பாக்குறாங்க. பொழுது விடியுது. வில்லி 2 பேரையும் ஏரிக்குள்ள கூட்டிட்டு போறான். பாட்டி சில பொருட்களை இழுத்துக்கிட்டு போறாங்க. முன்னாடியே வில்லியோட ஹஸ்பண்ட் ஏரியில டென்ட் போட்டு எல்லாமே செட் பண்ணி வச்சிருப்பாரு. அங்கதான் போயிட்டு இருக்காங்க. உள்ள பாட்டி வராங்க. ஆபரேஷன் செட்டப் போல எல்லாமே இருக்கு. வில்லி எல்லாத்தையுமே கலட்ட சொல்றா. பாட்டியும் கலட்டிக்கிட்டே உனக்கு அதிக ரத்தம் வெளியேறிட்டு இருக்குன்னு சொல்லவும், உன் அட்வைஸை கேட்கலன்னு நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும்னு சொல்றா வில்லி. பாக்ஸை எடுத்துட்டு அங்க வைக்க சொல்றா. அதையும் பாட்டி செய்றாங்க. அந்த பொண்ணை படுக்க வை டேபிள்னு சொல்லவும் அதையும் செய்றாங்க. டேப் எடுத்து ஷோல்டர் லெக் எல்லாத்தையுமே ஒட்ட சொல்றா. பாட்டியும் டேப்பை ஒட்டும்போது லூஸா வச்சு ஒட்டிடுறாங்க. ஈஸியா தப்பிக்க. சரி போதும்னு தள்ளி வான்னு சொல்லி பாட்டியை ஷூட் பண்ணிடுறா. பொண்ணோட ட்ரெஸ்ஸை கட் பண்ணி வயிற்றுல மார்க் பண்ணி ஆப்ரேஷன் பண்ண ரெடி ஆகும்போது பாட்டி எழுந்து வில்லியை அடிச்சு 2 பேருக்கும் சண்டை நடக்குது. தொங்கிக்கிட்டு இருக்கிற விளக்கை தட்டி விட்டுறாங்க. அது கீழே விழுந்து பத்தி எரியுது. 2 பேரும் வெளியே வந்து சண்டை போடுறாங்க. உள்ள பொண்ணு டேப்பை அறுத்து தப்பிக்க பாக்குறா. ஒரு வழியா வில்லி கன்னை எடுத்து ஷூட் பண்ண பாக்குறா. புல்லட் இல்ல. துப்பாக்கியில அடிக்கும்போது பாட்டி வச்சிருந்த பெட்டி கீழே விழுது. வில்லி அந்த பெட்டியை எடுத்து பாக்குறா. வில்லி சுட்ட புல்லட் பெட்டிக்குள்ள சுட்டு ஹஸ்பண்டோடைய சாம்பல்ல நிக்குது. அதான் பாட்டிக்கு ஒன்னும் ஆகல. பெட்டியை தூக்கி போட்டு பாட்டியை இழுத்துட்டு போறா தண்ணிக்கு வில்லி. பொண்ணு ஒரு வழியா தப்பிச்சு வெளியே வரா. ஐஸ்ல படுத்து தீ அணைக்கிறா. 2 பேரும் அவளை பாக்குறாங்க. வில்லி பாட்டி அடிக்கும்போது பாட்டிக்கு மிஸ் ஆகி காலை வாரி விடுவோம். பாட்டி கையில இருந்த விலங்க வில்லி காலில் மாட்டி பாட்டி தண்ணியில விழுறாங்க. வில்லியும் இழுத்துட்டு 2 பேரும் தண்ணியில மூழ்குறாங்க. பொண்ணு போட்டோவை எடுத்து பாக்குறான். தாத்தாவும் பாட்டியும் எங்கா இருக்கும்போது எடுத்த போட்டோ அது. பாட்டி தண்ணியில பெட்டியை திறந்து ஹஸ்பண்டோட அஸ்தியை கரைச்சி தானும் உயிரை விடுறாங்க பொண்ணுக்காக. எங்கா இருக்கும்போது 2 பேரும் போட்டோ எடுத்துக்கிறாங்க. இதோட படம் முடியுது.